பொதுவாக இப்போ நம்ம ஒரு செயலை செய்ய தொடங்குறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறோம், அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறோம், அல்லது ஒரு ஃபங்க்ஷனே நடத்துகிறோம்னு வச்சுக்குவோமே. அப்படி ஒரு செயலை செய்கிறதற்கு நாம் திட்டமிடும்போது, நம்முடைய இருதயத்தில் ஃபஸ்ட்டு வருகிற ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருப்பவர்கள் நம்மை குறித்து அந்த காரியத்தில் ஒரு உயர்வாக நம்மளை நினைக்கணும், நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதில் ஒரு தவறும் இல்லை. ஆனாலும் சில நேரங்களில் நம்ம எல்லா செயல்களையுமே அந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களேன்ட்டு அந்த 4 பேருக்காகவே எல்லா காரியங்களையும் செய்கிறது போல சில நேரங்களில் அமைஞ்சிரும். சிலருடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரை மையப்படுத்தி தான் இருக்கும். அவனை ஏதாவது சொல்லிடுவான், அவன் ஏதாவது நினச்சிக்குவான், இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்கன்ட்டு இதுக்காகவே ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு தடவையாவது நாம் ஒரு செயலை செய்கிறதற்கு முன்பாக நம்மை படைத்த தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார், நம்மை குறித்து உயர்வாக நினைக்கிறாரா, அல்லது நம்மை தெரிந்து கொண்டதை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறாரான்னு ஒரு நிமிஷம் நம்ம சிந்திப்போமானால் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே சங்கீதம் 143 10வது வசனம் தாவீது இப்படியா சொல்கிறார். தாவீதுங்கிற பக்தன் அந்த சங்கீதத்தில் அப்படி சொல்கிறாரு, கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள ரொம்ப முக்கியம், தேவையான ஒன்று. ஏன்னா நாம் செய்கிற செயல்கள், நம்முடைய சிந்தைகள் எல்லாமே நம்மை சுற்றி இருக்கிறவர்களை மையப்படுத்தியே இருக்கிறதுனால நம்மை படைத்த தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை குறித்து நம்ம பெருசாக அக்கறை எடுத்துக்கொள்வதில்லை. என்ன காரணம்னா அவர் எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ நமக்குள்ளே இருக்கிற தேவன் நம்மை குறித்து என்ன நினைப்பார் என்பதை குறித்து எந்த ஒரு அக்கறையும் காட்டாமல் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்முடைய உறவினர்கள் அல்லது நண்பர்கள், அந்த 4 பேர் நம்மை குறித்து உயர்வாக நினைக்க வேண்டும் என்று சில காரியங்களை நாம் தேவனுக்கு பிரியமில்லாததையும் நாம் சில நேரங்களில் செய்து விடுகிறோம். அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு காரியம். கர்த்தருடைய பிள்ளைகள் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எவன் ஒருவன் நான் செய்கிற செயல் என்னுடைய தேவனுக்கு அது பிரியமாக இருக்கணும், கர்த்தர் என்னை குறித்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் அவருக்கு இருக்கணும், என்னை குறித்து அவர் உயர்வாக நினைக்க வேண்டும், என்னை தெரிந்து கொண்டதை குறித்து அவர் சந்தோஷப்பட வேண்டும் என்று எவன் ஒருத்தன் விரும்புகிறானோ, எவன் ஒருத்தன் அதை நினைக்க ஆரம்பிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். இதுதான் உண்மையிலேயே அது ஒரு ரட்சிப்பு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதனால் இன்றைக்கு நம்ம கவனமாக இருப்போம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நம்ம கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் அ குட் டே.